கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கு அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கும் பொழுது என்ன வேகத்தோடு கூட ஆரம்பிக்கிறோமோ முடிக்கிற வரைக்கும் அதே வேகத்தை நாம தற்காலத்துக் கொள்வது ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயம். இல்லை என்று சொன்னா அந்த போட்டியில நம்மளால வெற்றி பெற முடியாது. ஒருவேளை நம்முடைய தூரம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கடக்கும் பொழுது நம்முடைய வேகம் ஆரம்பித்ததை விட அதிகரித்து கொண்டே போகலாமே தவிர அது எக்காரணத்துக்கு கொண்டும் குறையக்கூடாது. ஒருவேளை அது குறைஞ்சது அப்படின்னா நாம தோல்வியை தான் தழுவோம், நம்மளால வெற்றி பெற முடியாது இல்லையா? அது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட, குறிப்பாக நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை அது போன்றதுதான். நாம நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்த அந்த வேகத்திலேயே ஒண்ணு நம்ம ஓடினோம், அப்படி இல்லைன்னா காலங்கள் கடக்க கடக்க நாம ரொம்பவும் சிறப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னா காலங்கள் கடக்க கடக்க நம்மளுடைய வேகமானது அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம நிறைய நேரங்கள்ல ஒரு புது வருடம் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருக்காக ரொம்பவும் வேகமாக ஓடக்கூடியவர்களாக இருப்போம். அதே போல ஒரு வருடம் முடிவுக்கு வரும் பொழுது கர்த்தருக்காக அதிகமாக செயல்படக்கூடியவர்களாக நம்ம காணப்படுவோம். ஆரம்பத்துல நிறைய கூட்டங்களுக்கு நம்ம வருவோம். அதே போல வருஷத்தினுடைய கடைசியில எல்லா கூட்டங்களையும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். ஆரம்பத்துல நாம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், வருஷ கடைசியிலும் அதே போல செய்வோம். ஆரம்பத்துல எல்லா ஊழியங்கள்லயும் நம்ம பங்கேற்போம், கடைசியிலேயும் அதே போல நம்ம செய்வோம். ஆனா இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல நாம நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய வேகத்தை குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம காணப்படுகிறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில அந்த வேகத்தை நாம் தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 3 காரியங்களை இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். சரியா? 3 வசனங்களை கொண்டு நாம அதை பார்க்கலாம். முதலாவதாக நெகேமியாவினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 17 மற்றும் 18வது வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அதுல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. இனி நாம் நிந்தைக்குள்ளாகாது இருக்கும்படிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இங்கே நெகேமியா அழைப்பு விடுக்கிறார். நம்ம 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தருடைய நகரமாகிய இந்த எருசலேம் கட்டப்படுவதனுடைய அவசியம் என்ன, அதனுடைய அத்தியாவசிய தேவை என்ன என்பதை நெகேமியா நன்றாக அறிந்து வைத்திருக்கக்கூடியவராக காணப்பட்டார். அப்போ அந்த தேவையை அறிந்து வைத்திருந்ததுனாலே மற்ற சக விசுவாசிகளுக்கு, அவரோடு கூட இருந்த மக்களுக்கு இந்த தேவையை புரிய வைக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டிலே அவர் ஈடுபடுகிறார். ஒன்று. இரண்டாவதாக, நீங்களும் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கக்கூடிய ஒரு நபராக நெகேமியா காணப்படுகிறார். மூன்றாவதாக, அவர்கள் எல்லாரும் இணைந்து இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருடைய பணிக்கான தேவை என்ன, அதனுடைய அவசியம் என்ன, அது எந்த வகையிலே நமக்கு தேவையுள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதை நாம் மற்றவர்களிடத்திலே சொல்லவும் வேண்டும். சரியா? இரண்டாவதாக, நாம் இங்கே வாசித்தது போல மற்றவர்களுக்கும் நாம் அந்த அழைப்பை விடுக்க வேண்டும். நமக்கு அந்த அழைப்பானது விடுக்கப்படுகிறது, அதை நாமும் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் அந்த அழைப்பை கொடுத்து அவர்களோடு கூட சேர்ந்து, மூன்றாவதாக சொல்லப்பட்ட பிரகாரமாக ஒன்றாய் சேர்ந்து கர்த்தருடைய வேலையை செய்கிறதற்கு நம்மை நாமே திடப்படுத்திக் கொண்டு அதில் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? கர்த்தருடைய பணிக்கான தேவை ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்கிறது. அது நம்ம சாதாரணமாக நம்மளுடைய ஸ்தல சபைகளிலே செய்யக்கூடிய ஊழியங்களாக இருக்கலாம், அல்லது மற்ற இடங்களுக்கு சென்று நாம் செய்யக்கூடிய ஊழியங்களாக இருக்கலாம், சுவிசேஷ பணிகளாக இருக்கலாம். சரியா? நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கென்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய வேலைக்கான தேவை இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். நாம் மறந்துவிடக் கூடாது, கர்த்தரின் நகரம் பாழாய் கிடக்கிறது என்கிற அந்த ஒரு எண்ணம் உடையவராக நெகேமியா இந்த இடத்திலே காணப்படுகிறார். அப்போ கர்த்தருடைய பணி தாமதமாகிறது, கர்த்தருடைய பணி நின்று போயிருக்கிறது, கர்த்தருடைய பணியில இன்னும் வேகம் தேவை என்கிற அந்த அக்கறையை கொண்டுள்ளவர்களாக நாமும் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை இந்த வசனமானது நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. சரியா? இரண்டாவதாக நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தினுடைய 19 மற்றும் 20வது வசனம். நம்ம எல்லாருக்குமே இந்த வசனங்கள் ரொம்பவும் பரிச்சயமான வசனம் இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பதாக கொடுத்த கட்டளையாக இது இருக்கிறது. தம்முடைய சீஷர்களுக்கும்
தம்முடைய சீஷர்கள் என்று சொன்னால் அது நமக்கும் உரியதாக இருக்கிறது. சரியா? என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களை பார்த்து கொடுத்த கட்டளையாக இது இருக்கிறது. இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய பொறுப்பை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொடுத்து செய்யக்கூடியவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். இரண்டாவதாக, சீஷர்களுக்கென்று அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட சுமையாக, பொறுப்பாக இது இருக்கிறது என்பதை நம்மால் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த சுமை அல்லது இந்த பொறுப்பானது நம்முடைய இந்த பாரமானது நம்மேலும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டிய நேரமாக இது இருக்கிறது. சரியா? கர்த்தருடைய பணி யாருக்கோ ஆனது கிடையாது, அது நமக்குமானது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஓகேவா? ஏன் என்று சொன்னால், இதை கொடுத்தவர் யார் என்றால் கர்த்தராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த, எல்லாவற்றிற்கும் உரியதான கர்த்தர், எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய கர்த்தர், சரியா, நேரடியாக இதை செய்யாதபடிக்கு தம்முடைய சீஷர்களாக, தம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக நம்மை அவர் தீர்மானித்து நம்மிடத்திலே இந்த பணியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இதை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம்முடைய பொறுப்பாக உணர்ந்து செயல்படுத்த வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய பணியிலே நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னால், சரியா, அதை ஒரு வேலையாக அல்லது அது நான் செய்யக்கூடிய இன்னொரு ஒரு நன்மையான காரியமாக அப்படியெல்லாம் நாம் அதை பார்க்காதபடிக்கு, இது கர்த்தர் நேரடியாக எனக்கு கொடுத்த பொறுப்பாக இருக்கிறது, ஆகையாலே அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது, ஆகையால் நான் இதை செய்கிறேன் என்கிற எண்ணத்தோடு கூட நாம் செயல்படுத்த வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா இருக்கிறது என்பதை வேதாவும் நமக்கு இரண்டாவதாக நினைப்பூட்டுகிறது. மூன்றாவதாக, கொலோசியரினுடைய புத்தகம் 3வது அதிகாரம், சரி, அதனுடைய 23 மற்றும் 24வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. சரியா? அதுக்கப்புறம், எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு என்று நாம் எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு என்று நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் சரி, அது எந்த அளவிலே உரியதாக இருந்தாலும் சரி, நமக்கு பலன் உண்டு, அதை கர்த்தர் தருவார், அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வேதாம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், நமக்கு ஒரு பாரம் வேண்டும் கர்த்தருடைய வேலையை செய்கிறதுக்கு. சரியா? அந்த பாரத்தை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர். ஓகேவா? நமக்குள்ளாக அந்த பாரத்தை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர். அந்த பாரத்தினாலே நாம் என்ன செய்கிறோம்? அதை நம்முடைய பொறுப்பாக நாம் எண்ணி கர்த்தருக்கு என்று வேலையை செய்கிறோம். இதை எல்லாவற்றையும் செய்கிறதற்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார் என்பதையும் நாம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம். நாம் சுதந்திரமாக பெறப்போகிற அந்த பலனை கர்த்தரால் பெறுவோம் என்று சொல்லி நாம் நன்றாக அறிந்து வைத்து இந்த காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதாம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட கர்த்தர் அதை மறக்காதபடிக்கு அதற்கான பலனை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு என்று நாம் செய்யக்கூடிய ஒரு காரியமும் அவருடைய கணக்கு புஸ்தகத்திலே எழுதப்பட்டு கொண்டே வருகிறது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரியா? அப்போ நமக்கான தேவைகள் என்று சொல்லி வரும்பொழுது, நமக்கான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நாம் செய்த காரியங்களை நினைவு கூர்ந்து நமக்கு நிறைய காரியங்களை செய்யக்கூடியவராக இருப்பார். நாம ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறோம் என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்வோமே. எசேக்கியா கேட்டார் இல்லையா? நான் உமக்காக செய்த நீர் நினைத்தருளி என் மீது இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி கேட்டு 15 வருடத்தை தன்னுடைய ஆயுசு நாட்களிலே அவர் கூட்டிக் கொண்டார் இல்லையா? அது போல நாமும், ஆண்டவரே நான் உமக்காக இதெல்லாம் செய்திருக்கிறேனே, என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறதற்காக வாச்சும் ஏதாலும் ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் இல்லையா? கர்த்தரிடத்திலிருந்து பரலோகத்திலே நாம் பலனை பெற்றுக் கொள்கிறதற்காக வாச்சும் ஏதாலும் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று இல்லையா? ஏனென்று சொன்னால், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த எண்ணங்களாக இருக்கிறது. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்காக தான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நாம் வாழுகிறதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றுவதற்காக. அதை நாம் அறிந்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரியா? அப்போ ஓட்டப்பந்தயத்துல எப்படி நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமோ, வேகமாக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கணுமோ, அது போல கர்த்தருடைய காரியத்திலேயும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலேயும் நாம் வேகமாக ஓடுவது அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. எந்த ஒரு இடத்திலேயும் தோய்ந்து போய்விட வேண்டாம்.
எந்த ஒரு இடத்திலேயும் நாம் பின்வாங்கி போய்விட வேண்டாம். கர்த்தருடைய பணி நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறது. அது எப்பொழுதும் உரியதாக இருக்கிறது, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் எடுத்து கர்த்தருக்கென்று செயல்பட வேண்டிய காலமாக அது இருக்கிறது. இது அவசியமாகவும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவசரமாக இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. சரியா? கர்த்தருக்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்கிறதற்கு நாம் பிரயாசப்படுவோம். இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை இதற்கென்று தயார்படுத்தி அவர் நடத்துவாராக. நம்மையும் கொண்டு அவருடைய மகத்தான பணிகளை இன்னும் வல்லமையாக அவர் செய்வாராக. அதற்கென்று நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பிரதிபலிக்கக்கூடிய அல்லது மகிமைப்படுத்தக்கூடிய நபர்களாக நாம் வாழுகிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாருக்குமே இனிய புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.